ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நல்லா இருக்கீங்களா? ரைட். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் யூனிட் 3 கரண்ட் எலக்ட்ரிசிட்டியிலிருந்து எலக்ட்ரிக்கல் எனர்ஜி அண்ட் பவர். பார்க்க பெருசா இருந்தாலும் கான்செப்ட் ரொம்ப சிம்பிள். எக்ஸாம்க்கு என்ன தேவையோ அதை மட்டும் கிளியரா பார்ப்போம். இதோட அடிப்படையே ஓம்ஸ் லா தான். அதை மட்டும் நல்லா புரிஞ்சுக்கிட்டோன்னா இந்த சாப்டர் உங்களுக்கு சத்தியமா ரொம்ப ஈஸியா இருக்கும். சரி, டாபிக்குள்ள நேரா போயிடலாம் வாங்க. இப்போ உங்க எல்லார் வீட்லயும் நடக்கிற ஒரு விஷயம்தான். ஒரு சிம்பிள் கேள்வி. ஒரே வால் சாக்கெட்ல ஒரு மைக்ரோவேவ் ஓவனை பிளக் பண்றீங்க, அதே சாக்கெட்ல உங்க ஃபோன் சார்ஜரையும் போடுறீங்க. ஆனா மைக்ரோவேவ் மட்டும் ஏன் இவ்ளோ அதிகமா கரண்ட்டை எடுத்துக்குது? யோசிச்சு பாத்தீங்களா? இப்போ ஸ்கிரீன்ல பாருங்க. ரெண்டு டிவைஸ்க்கும் ஒரே புஷ், அதாவது ஒரே 120 வோல்ட்ஸ் தான் கொடுக்குறோம். ஆனா மைக்ரோவேவ் பாத்தீங்கன்னா 15 ஆம்ப்ஸ் கரண்டா எடுக்குது. என்ன பெரிய நம்பர் பாத்தீங்களா? ஆனா ஃபோன் சார்ஜர் பாவம் வெறும் 0.5 ஆம்ப்ஸ் தான். சோ ஏன் இந்த பெரிய வித்தியாசம்? இந்த வித்தியாசம் தான் நம்ம மைக்ரோவேவா ஒரு பவர் ஹங்கிரி டிவைஸா மாத்துது. இதோட ரீசன் என்னன்னு தான் நம்ம இன்னைக்கு கண்டுபிடிக்க போறோம். ஓகே, இந்த வோல்டேஜ், கரண்ட், ரெசிஸ்டன்ஸ் இந்த 3 பேரையும் நல்லா புரிஞ்சுக்கணும்னா ஒரு சூப்பர் சிம்பிள் அனாலஜி இருக்கு. நம்ம வீட்ல இருக்கிற தண்ணி பைப் தான் அது. அதை வச்சு இந்த கான்செப்டை ஈஸியா உங்க மனசுல பதிய வச்சிடலாம். வாங்க பாப்போம். முதல்ல வோல்டேஜ். வோல்டேஜ்னா என்ன? அதுவும் ஒன்றும் இல்ல, நம்ம தண்ணி பைப்ல இருக்கிற ப்ரெஷர் மாதிரி. சிம்பிளா வாட்டர் ப்ரெஷர்னு நினைவுல வச்சுக்கோங்க. ப்ரெஷர் ஜாஸ்தியா இருந்தா என்ன ஆகும்? தண்ணி ஃபோர்ஸா வரும், கரெக்டா? அதே மாதிரி தான் வோல்டேஜ் அதிகமா இருந்தா அந்த சார்ஜஸ், அதாவது எலக்ட்ரான்ஸை தள்ளுற புஷ் ரொம்ப அதிகமா இருக்கும். ஓகே, அடுத்து கரண்ட். கரண்ட்னா என்ன? பைப்ல தண்ணி வருது, அதோட ஃப்ளோ அல்ல. ஒரு செகண்ட்ல எவ்ளோ தண்ணி அந்த பைப்பை தாண்டி போகுதோ அதுதான் வாட்டர் ஃப்ளோ ரேட். அதே தான் இங்கேயும். ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்டை ஒரு செகண்ட்ல எவ்ளோ சார்ஜ் தாண்டி போகுதோ அதுதான் கரண்ட். இப்போதான் நம்ம ஹீரோ என்ட்ரி கொடுக்க போறாரு. ரெசிஸ்டன்ஸ். இதுதான் ரொம்ப முக்கியமான கான்செப்ட். சரி, இப்போ நம்ம தண்ணி பைப் நல்லா அகலமா இருக்குன்னு வச்சுக்கலாம். தண்ணி ஈஸியா போகும். அதே பைப் திடீர்னு ரொம்ப குறுகலாயிடுச்சுன்னா தண்ணி போறதுக்கு ஒரு தடை வரும்ல, அதுதான் ரெசிஸ்டன்ஸ். சிம்பிளா சொன்னா கரண்ட் ஃப்ளோவுக்கு ஏற்படுற ஒரு ஆப்போசிஷன், ஒரு தடை. இந்த தடை தான் கரண்ட்டை கண்ட்ரோல் பண்ணுது. சோ இந்த 3 விஷயத்துக்கும், அதாவது பிரஷரான வோல்டேஜ், ஃப்ளோவான கரண்ட் அண்ட் தடையான ரெசிஸ்டன்ஸ், இவங்களுக்கு நடுவுல இருக்கிற ஒரு பியூட்டிஃபுல் ரிலேஷன்ஷிப் தான் எலக்ட்ரிசிட்டிலேயே ஒரு கோல்டன் ரூல்னு சொல்ற ஓம்ஸ் லா. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்ப கொஞ்சம் சீரியஸ். இந்த சென்டென்ஸை அப்படியே நோட் பண்ணிக்கோங்க. உங்க போர்டு எக்ஸாம் பேப்பர்ல கேட்டா ஒரு வார்த்தை கூட மாத்தாம இதையே எழுதுங்க. இதுதான் என்சிஆர்டி டெக்ஸ்ட் புக்ல இருக்கிற எக்ஸாக்ட் ஆஃபிஷியல் டெஃபினிஷன். அவ்ளோ பெரிய டெஃபினிஷனை பார்த்து பயந்துராதீங்க. அதை சுத்தி வளைச்சு ஒரு சின்ன ஃபார்முலால கொண்டு வந்துட்டாங்க. அதுதான் V = I × R. நம்ம தண்ணி பைப் அனாலஜிக்கு இதுதான் மேத் ஃபார்முலா. இவ்வளவுதான் விஷயம். சரி, ஒரு சின்ன கணக்கு போட்டு பார்ப்போம். அப்போதான் கான்செப்ட் நல்லா புரியும். ரொம்ப சிம்பிள், எக்ஸாம் சேஃப் எக்ஸாம்பிள். ஸ்டெப் 1, நம்மகிட்ட 100 ஓம் ரெசிஸ்டன்ஸும் 10 வோல்ட்ஸ் வோல்டேஜும் இருக்குன்னு வச்சுப்போம். ஓகே. ஸ்டெப் 2, நமக்கு I, அதாவது கரண்ட் தேவை. So V = IR ஃபார்முலாவை கொஞ்சம் மாத்தி எழுதுனா I = V/R. கரெக்டா? ஸ்டெப் 3, இப்போ அந்த நம்பர்ஸை உள்ள போடுங்க. 10 volts divided by 100 ohms என்ன வரும்? 0.1 amps. பாத்தீங்களா எவ்ளோ ஈஸியா இருக்கு? ஓம்ஸ் லா பார்க்கதா ரொம்ப சிம்பிள். ஆனா எக்ஸாம்ல ஸ்டூடெண்ட்ஸ் பண்ற சில காமன் மிஸ்டேக்ஸ் இருக்கும். நம்ம அதை சைலண்ட் கில்லர்ஸ்னு சொல்லுவோம். ஏன்னா தெரியாமையே மார்க்கு குறைச்சிரும். அது என்னன்னு இப்ப பாப்போம். சோ நீங்க அந்த ட்ராப்ல மாட்டிக்காம இருக்கலாம். ஓகே, தி ஃபர்ஸ்ட் சைலண்ட் கில்லர். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, ரெசிஸ்டன்ஸ்னா எலக்ட்ரான்ஸ் ரொம்ப லேசியா இருக்கு, அதான் அதுங்களால போக முடியலன்னு. அது ஒரு சோம்பேல்தனம் மாதிரி நினைக்கிறாங்க. இது கம்ப்ளீட்லி ராங். சோ உண்மை என்ன? ரெசிஸ்டன்ஸ்க்கும் லேசினஸ்க்கும் சம்பந்தமே கிடையாது. இமேஜின் பண்ணுங்க, ஒரு எலக்ட்ரான் ஒரு வயர்க்குள்ள சூப்பர் ஃபாஸ்டா போகுது. ஆனா அந்த வயர்க்குள்ள நிறைய அயான்ஸ், சின்ன சின்ன பார்ட்டிகல்ஸ் இருக்கும். இப்போ இந்த எலக்ட்ரான் போய் அந்த அயான்ஸ் மேல டம் டம்னு மோதும், இடிக்கும். சோ அந்த கொலிஷன்ஸ் தான், அந்த மோதல்கள் தான் ரெசிஸ்டன்ஸை உருவாக்குது. சோ இனிமே ரெசிஸ்டன்ஸ்னா சோம்பேல்னு சொல்லக்கூடாது. ரெசிஸ்டன்ஸ் மீன்ஸ் கொலிஷன்ஸ். ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த ட்ராப், இது ஒரு மேத்ஸ் ட்ராப். நம்ம ஃபார்முலா என்ன? I = V/R. சோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன யோசிப்பாங்கன்னா, ஆஹா R, அதாவது ரெசிஸ்டன்ஸ் 0 ஆயிடுச்சுன்னா டினோமினேட்டர் 0 ஆயிடும், அப்போ கரண்ட் இன்ஃபினைட் ஆயிடும். இப்படி நினைக்கிறது ரொம்ப காமன். ஆனா அது தப்பு. உண்மை என்னன்னா, சூப்பர் கண்டக்டர்ஸ்னு ஸ்பெஷல் மெட்டீரியல்ஸ் இருக்கு. அதுல ரெசிஸ்டன்ஸ் 0வா இருக்கும்.
அப்போ ஓம்ஸ் லா V is equal to IR படி R 0னா ரைட் சைடு ஃபுல்லா 0 ஆயிடும். அதனால V அதாவது வோல்டேஜ் தான் 0 ஆகும், கரண்ட் இன்ஃபினிட்டி ஆகாது. அதுக்கு ஒரு ஸ்பெசிஃபிக் அளவிடக்கூடிய வேல்யூ, ஒரு ஃபைனைட் வேல்யூ இருக்கும். இதுக்கு பேரு நான் ஓமிக் பிஹேவியர்னு சொல்லுவோம். So R is equal to 0 doesn't mean I is equal to infinity. It means V is equal to 0. ஓகே, இப்போ ஓம்ஸ் லாவோட பேசிக்ஸ் அண்ட் ட்ராப்ஸ் எல்லாம் பார்த்தோம். இப்போ இதுக்கும் நம்ம மெயின் டாபிக்கான பவர் அண்ட் எனர்ஜிக்கும் என்ன கனெக்ஷன்னு பார்ப்போம். நம்ம முதல்ல ஸ்டார்ட் பண்ணோம்ல, அந்த மைக்ரோவேவ் வர்சஸ் சார்ஜர் மிஸ்ட்ரி, அதை சால்வ் பண்ற நேரம் வந்துருச்சு. வாங்க. சோ இந்த V is equal to IRக்கும் எனர்ஜி அண்ட் பவர்க்கும் என்ன சம்பந்தம்? எப்படி இந்த V, I, R இந்த 3 பேரும் சேர்ந்து ஒரு டிவைஸ் எவ்ளோ பவர் எடுத்துக்கணும், எவ்ளோ ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணணும்னு டிசைட் பண்றாங்க? அதுதான் கேள்வி. பாருங்க, ஓம்ஸ்லா தான் இந்த பவரோட ரகசியத்தை அன்லாக் பண்ற கீ. நமக்கு தெரியும் பவரோட பேசிக் ஃபார்முலா என்ன? P equals V into I. இப்போ நம்ம கத்துக்கிட்ட ஓம்ஸ் லா, அதாவது V equals I into R, இதுல அந்த Vக்கு பதிலா சப்ஸ்டிடியூட் பண்ணுவோம். அப்போ என்ன கிடைக்கும்? P equals IR into I, அதாவது P equals I squared R. இதுதான் நம்ம மெயின் ஃபார்முலா. இப்ப அந்த மைக்ரோவேவ் கேஸ்க்கு வருவோம். அங்க கரண்ட் I எவ்வளோ? 15 ஆம்ப்ஸ், ரொம்ப அதிகம். அதனால பவரும் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும், ஹீட்டும் அதே மாதிரி அதிகமா ஜெனரேட் ஆகும். சோ பாத்தீங்களா, V equals IR புரிஞ்சுக்கிட்டாதான் இந்த சாப்டர்ல பவர் அண்ட் எனர்ஜியை மாஸ்டர் பண்ண முடியும். அதுதான் ஃபர்ஸ்ட் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்.